ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் 60 டே சேலஞ்சில் ஹரிணி இன்றைக்கி 40வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 62 கிலோ 500 கிராம் இருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஹரிணி நீ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா பழம் மில்க் ஷேக் தான் எடுத்துக்கிட்டாங்க. இந்த சீசனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா பழம் எல்லா இடங்கள்லையுமே ஈஸியாக கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் நாட்டு சப்போட்டா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். அதில் தான் இன்றைக்கி வந்து அவங்க மார்னிங் வந்து ஜூஸ் எடுத்துக்கிட்டாங்க. மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் சாம்பார் வச்சுருந்தேன், முட்டை வறுத்து வச்சுருந்தேன், கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டு பூசணிக்காய் சாம்பாரும் முட்டை வறுவலும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலையும் வெல்லமும் எடுத்துக்கிட்டாங்க. நைட் வந்து ஒரு 6:30 மணி இருக்கிற மாதிரி தோசை சுட்டுக்கிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரை வந்து சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிட்டாங்க. நைட்டு படுக்க போகிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஜீரக தண்ணி எடுத்து இன்றைக்கி அவங்களோட வெயிட் லாஸ் பிளானை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 மணி டைம் இருக்கிற மாதிரி கொஞ்சமாக அவங்க ஒர்க் அவுட் பண்ணாங்க. அவங்க ஒர்க் அவுட்டில் மட்டும் மிஸ் பண்ணாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டெய்லி 20 தோப்பு கரணம் மட்டும் அவங்க வந்து கவுண்டிங்கில் மிஸ் பண்ணாமல் டெய்லி போட்டுட்டு வராங்க. மற்றபடி அவங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்கும் சின்ன சின்ன ஒர்க் அவுட்லாம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. சப்போட்டா பழம் வந்து பார்த்திங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன பசங்களுக்கு சப்போட்டா பழம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. சீசன் டைமில் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போட்டா பழத்தில் செங்காயாக இருக்குது பார்த்திங்களா, அந்த பழம் எடுத்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிடும்போது வாயில் கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டும் பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா வயிறு ரணமாக இருந்தால் கூட ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்கு பெரும்பாலும் சப்போட்டா பழம் கொடுக்கறது நல்லது தான், தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். சுகர் பேஷண்ட்டாக இருக்கும்போது மட்டும் அது கொஞ்சம் அளவாக பார்த்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.